شنا إسرائيل أدوناي إلهي أدوناي أحد أدوناي إلهيم தேவன் கொடுக்கும் பலன்கள் எல்லாம் தாமதமாகாது, அது தரமும் குறையாது. தேவன் கொடுக்கும் பலன்கள் எல்லாம் தாமதமாகாது, அது தரமும் குறையாது. அமுக்கி குலுக்கி நிறைவான பலனை திரும்ப தந்திடுவார். அமுக்கி குலுக்கி நிறைவான பலனை திரும்ப தந்திடுவார். பலன் பலன் இது பிரதிபலன், முத்தாய் ஜொலிக்கும் முதற் பலன். பலன் பலன் இது பிரதிபலன், முத்தாய் ஜொலிக்கும் முதற் பலன். பலன் பலன் பிரதிபலன், முத்தாய் ஜொலிக்கும் முதற் பலன். பலன் பலன் இது பிரதிபலன், முத்தாய் ஜொலிக்கும் முதற் பலன். என் வெகுமதி நீதானே. எல்லாரும் நிறுமுறை கூட அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே அடித்தளம். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் அடித்தளமே என் வெகுமதி நீதானே. என் வெகுமதி நீதானே. இன்னும் ஒரே ஒரு முறை அழைத்தவர் எல்லாரும் மையகோபித்து அழைத்தவரே என் ஊழியத்தின் அடித்தளமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் அடித்தளமே என் வெகுமதி நீதா. ஓ என் வெகுமதி நீதானே. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மைக்ல வாசிங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. எல்லாம் சொல்லுங்க. அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்போ இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர், இந்த வருஷம் மட்டும் இல்ல, இந்த நாள்ல இருந்து நம்ம ஆண்டவர் எப்படி அனுபவிக்க போறோம்னா நிறைவான பலனை கிடைக்க பண்ணுகிறவர். எல்லாம் கைகளை தட்டி அதை ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் பண்ணுங்க. கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. எல்லாரும் போதாது போதாது நல்லா எல்லாரும். நிறைவான பலனை கிடைக்க பண்ணுகிறவர். அரைகுறையான பலன் கிடையாது. நிறைவான பலன். நிறைவான பலன். எஸ் ஷேபா ஹராபாலா. நிறைவான பலனை கிடைக்க பண்ணுவார். அழைத்தவரே அழைத்தவர் ஊழியத்தின் அடித்தளமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் அடித்தளமே வெகுமதி நீதா. இந்த வார்த்தை ரொம்ப
அப்படியே தொழுது என் வெகுமதி நீர்தான். இன்னொரு முறை கூட அப்பா அழைத்தவரே என் வெகுமதி நீங்க தான்ப்பா, என் ஊழியத்தின் அடித்தளமே அழைத்தவரே அழைத்தவரே சிவாத்தின் அடித்தளமே என் வெகுமதி நீதான். என் வெகுமதி நீதானே. நிறைவான பலன் கிடைக்க செய்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஒரு அரைகுறையான பலன் கிடையாது. ஒரு ஓட்ட உடசல் வந்தது நொந்தது வெந்தது அந்த மாதிரி பலன் கிடையாது. உங்களுக்கு எனக்கும் அப்பா எப்படிப்பட்ட பலனை வச்சிருக்காருன்னா நிறைவான பலன். சொல்லுங்க, ஃபுல் ரிவார்டு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? ஃபுல் ரிவார்ட். இந்த ரூத் புக் இருக்கு பாருங்க, இந்த புத்தகம் வந்து எழுதப்பட்ட அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த ரூத் புக் வந்து எஸ்ரா நெகேமியாவுடைய நாட்கள்ல இந்த எஸ்ரா நெகேமியாலாம் ஆண்டவர் மேல அவங்களுக்கு ரொம்ப அன்பு, ஆண்டவருக்காக பயங்கர வைராக்கியம் பாராட்டுறாங்க. அப்படி வைராக்கியம் பாராட்டி 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 ஒரு கட்டத்துல ஆண்டவர் மேல வைராக்கியம் பாராட்டின அவங்க இந்த அன்புங்கிற பக்கத்தை கண்டுக்காம விட்டதுனால ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தருக்காக நாங்க வைராக்கியம் பாராட்டுறோங்கிற பேர்ல ஒரு வேலை பண்றாங்க. என்ன வேலை செய்யறாங்கன்னா, நெகேமியா 13ஆம் அதிகாரத்துல 24 இருந்து 27 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, நெகேமியா 13ஆம் அதிகாரம் 24 இருந்து 27 வரைக்கும் வாசிங்க. நெகேமியா 13 24 to 27. அதை படிக்கும்போது இப்படி வாசிக்கிறோம். அங்க என்ன நடக்குது பாருங்க. அவங்க ரொம்ப வைராக்கியம் பாராட்டுறோம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையாய் இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து. பாருங்க, இந்த அந்நிய பெண்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேல சாபத்தை எல்லாம் சொல்லி அவங்கள அடிச்சு மயிரை பீத்து. அடேப்பா, என்ன பண்ணாங்களா? அடிச்சு, அங்க என்ன போட்டிருக்கு? அடிச்சு முடிய பிடிச்சாங்களாம். முடியெல்லாம் பிடிச்சிருக்காங்க பாருங்க அப்பவே. அப்புறம் நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும் உங்களுக்காகிலும் கொல்லாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி நான் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேலனத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்துக் கொள்கிறதினால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பை எல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமோ என்றேன். இப்படியெல்லாம் முடிய பிடிச்சு அடிச்சு அந்நிய பெண்களை நீங்க எப்படி நீங்க சேர்த்துக்குவீங்கன்னு சொல்லி அந்த அந்நிய பெண்கள்ல ஆண்டவரை உண்மையா மனம் திரும்பி ஆண்டவரை ஏத்துக்கிட்டவங்களை கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம அவங்களெல்லாம் விலக்கி போடணும் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல அந்த குரூப்ல ஒருத்தர் எழும்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு. எஸ்ரா நெகேமியாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? என்ன சொல்றாரு? அந்நிய பெண்களை
அற்பமாக எண்ணாதீங்க. இந்த தேவன் வெறும் யூதர்களுக்கு மட்டும் தேவன் கிடையாது, முழு உலகத்துக்கும் அவர்தான் தேவன். சோ அந்நிய பெண்களை அற்பமா எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்து, ஏன் நம்முடைய ராஜாவாகிய தாவீதுடைய பாட்டி யாரு அப்படின்னு அவங்களுக்கு காண்பிக்கும்படியாக அந்த நேரத்தில் எழுதப்பட்ட புக்கு தான் எது? இந்த ரூத் புஸ்தகம். அந்த புஸ்தகத்தினுடைய ஒட்டுமொத்தமான சாரம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் யூதர்களுக்கு மட்டுமல்ல புறஜாதிகளுக்கும் அவர் தேவனாயிருக்கிறார். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை படிக்கும் போது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? தேவன் அல்லவா? ஆம், ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். அதாவது யூதர்களை வச்சு எல்லாரையும் பிடிக்கணும்னு அவர் பிளான் பண்ணார். யூத மக்களை ஏன் தெரிந்து கொண்டார்னா அவங்க ஸ்பெஷல் அப்படிலாம் கிடையாது. இந்த யூதர்களை வைத்து அவங்கள ஒளியாக மாற்றி அவங்கள வச்சு புறஜாதிகளை பிடிக்கலாம், புறஜாதிகளை இந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு இவங்களை கருவியா வைக்கலான்னு ஆண்டவர் பிளான் பண்ணா, இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஓ நம்ம தான் ஆண்டவருக்கு ஸ்பெஷல், மற்றவங்களா நாயிங்க அப்படிங்கிற மாதிரியே உங்க மைண்ட்ல யோசிச்சிட்டாங்க. யாரு? யூதர்கள். சோ அவங்களுக்கு பதில் சொல்லும்படியா எழுதப்பட்ட புக்கு தான் இந்த ரூத் புஸ்தகம். அழுகையில ஆரம்பிச்சு அலங்கோலத்துல ஆரம்பிச்சு அலங்காரத்துல முடிகிற ஒரு புஸ்தகம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை சொல்லுங்க, உங்க வாழ்க்கை கடந்த வருஷத்துல அழுகையும் அலங்கோலமுமா இருந்திருக்கலாம், ஆனா அது நிரந்தரம் கிடையாது. இந்த வருஷத்துல அழுகை களிப்பாக மாறும், அலங்கோலம் அலங்காரமா மாறும். ஸ்கேல் கொடுப்பா, இ மேஜர். அப்ப அப்படி செய்வாரு. எத்தனை நம்புறீங்க? அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் அடித்தளமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் அடித்தளமே, என் வெகுமதி நீதான், என் வெகுமதி நீதானே. சோ அழுகையில ஆரம்பிச்சு கழிப்புல முடிகிற ஒரு புஸ்தகம் அந்த புஸ்தகம். அலங்கோலமா ஆரம்பிக்குது, ஆனா அலங்காரமா முடியுது இந்த புக்கு. இந்த புத்தகத்துல தான் ஒரு அற்புதமான வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய செட்டையின் கீழ் 2:12 அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால், போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்ற வார்த்தை அவரால், அந்த கர்த்தரால் எந்த மாதிரி பலன் வரும்? நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த எஸ்ரா நெகேமியாவுடைய நாட்கள் இப்படி இவங்க குரல் கொடுத்ததுனால, அதுக்கப்புறம் பின் நாட்கள்ல வந்த ரபிமார்கள் எல்லாம் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தோரா அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளேயே யார் தான் இருக்கிறது? ரூத்தும் போவாசும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காலங்கள் மாறிடுச்சு. முதல் 5 ஆகமம் இருக்குல்ல, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் இருக்கு இல்லையா? இந்த 5 ஆகமங்களுக்கு எபிரேயத்துல யூதர்கள் சொல்றது என்னன்னா தோரா. தவ் வாவ் ரேஷ் ஹே, தோரா. இந்த தோராவுல அந்த தவ் வாவ் ரேஷ் இருக்குல்ல, அந்த 3 எழுத்தை எடுத்து அப்படியே தலைகீழ போட்டு ரேஷ் வாவ் தவ்னு போட்டா அது யாருடைய பேரு? ரூத்.
அடுத்து இந்த ஹே இருக்கு பாத்தீங்களா, ஹே, இந்த ஹே வந்து போவாச குறிக்குது. ஏன்னா ஹே எத்தனாவது லெட்டர்? 5வது லெட்டர் இல்லையா? இப்ப இந்த போவாஸ் இருக்குல்ல, பேத் ஆயின் ஜாயின், இதுக்கு நீங்க வந்து சிங்கிள்ல போடுங்க, எப்படி போட்டாலும் வரும். சிங்கிள்ல போட்டு பாருங்களேன், பேத் ஆயின் ஜாயின், இந்த 3 எழுத்து வரும். 16 வருதா? 16 16 16 கூட்டினா 28. 16 16 இல்ல, அதுல என்ன வருது? பேத், நான் சொன்னேன் பேத் ஆயின் ஜாயின். ஆ 32 32 சைடுல கூட்டுங்க, 5. எத்தனாவது எழுத்து? ஹே 5வது எழுத்து. அப்ப என்ன சொன்னாங்க? இந்த தோராவுக்குள்ளேயே யார் தான் இருக்கிறது? போவாசும் ரூத்தும் தான் இருக்காங்க. போவாசும் ரூத்தும் தான், அந்த உறவு தான் தோரா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காரியங்கள் மாறிச்சு. சோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்துல தான் நம்ம வந்து இந்த வசனத்தை பார்க்கிறோம். சோ நான் நினைக்கிறேன் சில மாதங்களுக்கு இந்த ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து நாம் அநேக விஷயங்களை நம்ம படிக்க போறோம். இந்த நிறைவான பலன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை மையமா வச்சு இந்த புக்கையே நாம கொஞ்சம் அப்படி அலசி ஆராய போகிறோம். எத்தனை பேர் ஆமென்? அதனால நான் எடுத்துட்டு வந்த எல்லா குறிப்பையும் இன்னைக்கே நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்காம, டைம் என்ன கரெக்டா? 1:40 கரெக்டா 2:5 2:10க்குள்ள சில விஷயங்களை சொல்லிட்டு மீதிய சண்டே அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சண்டேஸ்ல நம்ம கண்டினியூ பண்ண போறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைவான பலன். சொல்லுங்க, நிறைவான பலன். அரைகுறையான பலன் கிடையாது, நிறைவான பலன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் அடித்தளமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் அடித்தளமே, என் வெகுமதி என் வெகுமதி. என்னன்னா இந்த ரூத் எப்படி ஒரு அந்நிய பெண்ணா இருந்து இந்த இஸ்ராயேலுடைய காணியாட்சிக்குள்ள வந்த மாதிரிதான் ரோமர் 2ஆம் அதிகாரத்தினுடைய எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12-13 வசனங்கள்ல நம்மளையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு யெஷுவா ஹமஷியாஹ் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுனால, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுனால, அவர் பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டதுனால இன்னைக்கு நம்மளை எங்க கொண்டு வந்திருக்காரு பாருங்க. எபேசியர் 2:12-13. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களோ இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களோ வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரோ நம்பிக்கை இல்லாதவர்களோ இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படிதான் நம்ம இருந்தோம், அந்நியர்களாக, தேவனற்றவர்களாக, கடவுளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம இப்படிதான் நம்முடைய நிலைமை இருந்துச்சு. ஆனா அடுத்த வசனம், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்க எப்படி ஆயிட்டீங்க? சமீபமானீர்கள். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தூரமா இல்ல. சொல்லுங்க, நீங்க தூரமா இல்ல, நீங்க அப்பாவுக்கு ரொம்ப பக்கத்துல, அவங்க அரவணைப்புல இருக்கீங்க. ஆமென். ஆமா, இப்ப நம்ம யாரும் தூரத்துல இல்ல. நம்ம எல்லாரும் இப்ப என்ன பண்ணிட்டாரு? ஒரு இணைப்புக்குள்ள கொண்டு வந்து நம்மை சமீபமாக்கி விட்டார். நம்ம இப்ப சமீபத்தில் இருக்கிறோம். சரி, இப்படி நம்மளை சமீபத்தில் கொண்டு வந்து தான் சொல்றாரு, அங்க போவாஸ் ரூத்துக்கு சொன்ன மாதிரி நம்முடைய பரம போவாஸ் ஆகிய கிறிஸ்து, நம்முடைய யெஷுவா
ரூத்தை போல அந்நியமா இருந்து இப்ப ஆண்டவருக்கு சமீபத்துல வந்திருக்கிற உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? நிறைவான பலனை கொடுக்க போறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சரி, இதுல இருந்து ஒரு 5 குறிப்பை நான் எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கே சொல்லணும்னா நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன். இன்னைக்கே சொல்லி உங்களை வந்து அப்படியே நீங்க வந்து ரொம்ப அப்படியே திகைச்சு போய் என்ன சொன்னே புரியாம அப்படி போக வேண்டாம். ஒரு 2 குறிப்பை மட்டும் சொல்லிட்டு மீதிய நம்ம சண்டே பார்க்கலாம். அந்த மீதி இருக்கிற விஷயத்துக்குள்ள தான் நம்ம ஹீப்ரூக்குள்ளலாம் போவோம். சரி, இப்போ முதலாவது அங்க என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் பலன் கிடைப்பதாக சொல்றார் இல்லையா? இந்த அவர்னு இருக்குல்ல, இந்த அவர், இது என் மனசு ரொம்ப தொட்டது. அவரால், இந்த அவரால் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா? அவரால் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவரால், இந்த அவரால்ங்கிற வார்த்தை கூட நான் என்ன பார்க்கிறேன்னா, நோட் பண்ணிக்கோ. நம்பர் 1, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா. நிறைவான பலனை கொடுக்கிறது யாருங்க? அந்த அவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா. அப்படி நான் சொல்றதுனால வெறும் பிதா மட்டும் அங்க கிடையாது. கர்த்தராகிய இயேசுன்னு சொல்லும் போது அங்க குமாரன் இருக்காரு. கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது அங்க குமாரனும் இருக்காரு. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சோ அபிஷேகம் பண்றது யாரு? ஆவியானவர், அப்புறம் பிதா. சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதான்னு சொன்னா நம்ம யார சொல்றோம்? திருத்துவ தேவனை சொல்லுகிறோம். ட்ரினிட்டி காட், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். எபேசியர் 1:3 படிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சரி, அப்ப நிறைவான பலனை கொடுக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா. அவருடைய தன்மைகள் இந்த ரூத்து புத்தகத்துல இருக்கிறத பார்க்கிறோம். இந்த ரூத்து புத்தகத்துடைய ஹீரோவே யார் தெரியுமா? ரூத்து, போவாஸ், நகோமி யாரும் கிடையாது. யார் தாங்க ஹீரோ இந்த புக்ல? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா. திரியேக தேவன் தான் ஹீரோ. ஒரு அலங்கோலமான ஒரு ஸ்டோரிய எப்படி அலங்காரமா மாத்துறாரு அப்படிங்கறத இங்க மேட்டர். ஒரு பயங்கரமான சொதப்பல் நடந்திருக்கு. அந்த சொதப்பலுக்குள்ள நுழைஞ்சு அவங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணி எப்படி அதை சூப்பராக்கி இருக்காரு. பக்கத்துல சொல்லுங்க, உன் சொதப்பல சொல்லுங்க. சொல்லுங்க, நீ சொதப்புனா கூட, சத்தமா சொல்லுங்க, நீ சொதப்புனா கூட உன் சொதப்பல எல்லாம் சூப்பராக்குற ஒரு நல்ல அப்பா, ஒரு நல்ல அம்மா, ஒரு நல்ல மூத்த அண்ணன் நமக்கு இருக்கிறாங்க. உங்க சத்தம் இன்னும் நிறைய கேட்கல. இன்னொரு முறை சொல்லுங்க. நீங்க என்ன சொதப்புனாலும், பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நீ என்ன சொதப்புனாலும் அந்த சொதப்பலை எல்லாம் சூப்பரா மாத்துற நல்ல அப்பா, நல்ல அம்மா, நல்ல மூத்த அண்ணன் நமக்கு இருக்கிறாங்க. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. எஸ், இந்த நியூ இயர்ல உங்களுக்கு நற்செய்தி என்னன்னா, உன் சொதப்பல சூப்பராக்குற ஒரு நல்ல அப்பா. இந்த கதை அதாங்க. நகோமி குடும்பமே சொதப்பிட்டாங்க. பஞ்சகாலம் வந்துச்சு. எங்க இருந்திருக்கணும்? பெத்லஹேம்ல. ஆனா எங்க போயிட்டாங்க? மோவாபுக்கு. சொதப்பலா இல்லையா? பயங்கரமான சொதப்பல். சரி, போனதோட விட்டானா? அங்கே என்ன பண்ணிட்டான்? செட்டில் ஆயிட்டான். செட்டில் ஆனதோட விட்டானா? அங்கே என்ன பண்ணிட்டான்? பிள்ளைங்களுக்கு கணவன் மனைவி எலிமெலேக்கும் நகோமியும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? பிள்ளைங்களுக்கு அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, பேரையாவது ஒழுங்கா வச்சியாடா? ஒருத்தனுக்கு என்ன பேரு? மக்லோன். இன்னொருத்தனுக்கு மக்லோன் என்ன அர்த்தம் தெரியுமா? பலவீனம். பலவீனம். கிளியோன்னா சுகவீனம். டேய் பலவீனம் அப்படிதான் கூப்பிடுறது.
இங்கெல்லாம் நம்ம சத்தமே போடுறது இல்லை. ஆனா இங்க இந்த வால்பாறையில நாங்க இருந்த எஸ்டேட் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல இருந்து டே குப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க, கீழே அந்த மாதிரி டேய் மக்களோன் அப்படின்னா டேய் பலவீனம் எப்படி இருக்கும் பாருங்க. மொத்தத்துல எல்லாமே சொதப்பல். ஆனா அந்த சொதப்பல்களுக்குள்ள ஒர்க் பண்ணி அந்த சொதப்பலை சூப்பராக்கின ஹீரோ யாரு? பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. இமேஜ் கையை தட்டுங்க. அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்துட்டேன். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்தேன். சரி, அப்ப இந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவை இங்க எப்படியெல்லாம் இந்த புக்ல பாக்குறோம்? எப்படியெல்லாம் அவங்க 3 பேர் இருக்காங்க? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதா எப்படி இருக்காரு? ஒரு 7 விதங்கள்ல அவருடைய குணங்கள் இங்க வர்ணிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் இந்த ரூத் புத்தகத்துல. இந்த 7 குணங்களையும் உடையவர் தான் என்ன கொடுக்க போறாரு? நிறைவான பலன் கொடுக்க போறாரு. படிங்க ரூத் 1:6. முதலாவது இவர் யார்? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து. அப்ப முதல்ல அவர் யாருங்க? சந்திக்கிறவர். சொல்லுங்க எல்லாரும், அவர் யாரு? எங்கேயோ இருக்கிறவர் கிடையாது, நம்மை தேடி வந்து சந்திக்கிறவர். நம்மை தேடி வந்து உங்களை என்னையும் சந்திக்கிறவர். லூக்கா 1:79. டக்குன்னு படிங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு புதிய ஏற்பாட்டு வசனம். லூக்கா 1:79. 1:79. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. பாத்தீங்களா, இயேசுவை பத்தி சொல்லியிருக்கு. இந்த இயேசு யாரு? நம்ம எல்லாரையும் சந்திக்க வந்த அருணோதயம். சோ நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதா யார்? நிறைவான பலனை கொடுக்கிறவர் யார் அப்படின்னா நம்மை சந்திக்கிறவர், தேடி வந்து சந்திக்கிறவர். தீர்க்கதரிசனமா சொல்றேன், இந்த வருஷத்துல நீங்க நிறைய ஆண்டவருடைய சந்திப்புகளை நீங்க பார்க்க போறீங்க. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சந்திப்புகளை நம்ம பார்க்க போறோம். நிறைய டிவைன் என்கவுண்டர்ஸ் நமக்கு நடக்க போகுது. நிறைய சந்திப்புகள் இருக்கும். நிறைய நேரங்கள்ல நீங்க நடந்து போயிட்டே இருப்பீங்க, கூட யாரோ வர்றதை நீங்க பாப்பீங்க, 3 பேர் வர்றதை நீங்க பாப்பீங்க. அந்த விதமான சந்திப்புகள் நமக்கு நிகழப்போகுது, நடக்கும். ஜெபத்துல உட்கார்ந்திருப்பீங்க, அப்படியே சுத்தி 3 பேர் அப்படியே சூழ்ந்து இருக்கிறத நீங்க பாப்பீங்க, அந்த விதமா நடக்கும். 2வது அதே அந்த 6ஆம் வசனத்துல அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று. 2வது அவர் யாருங்க? ஆகாரம் அருளுகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா யாரு? ஆகாரம் அருளுகிறவர். ஆகாரம்னா வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, அந்தந்த நாளுக்குரிய தேவைகளை குறைவில்லாமல் அருளுகிறவர். மத்தேயு 6:11. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அடுத்து மத்தேயு 7:11. அங்க இயேசுவே பிதாவை பத்தி சூப்பரா சொல்றாரு. ஆகையால் இல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப நன்மையானவைகளை குறைவில்லாமல் கொடுக்கிறவர், அதான் அங்க போட்டிருக்கு. அவர் யாரு? ஆகாரம் அருளுகிறவர். முதல்ல என்ன சொன்னேன்? சந்திக்கிறவர். 2வது என்ன சொன்ன? ஆகாரம் அருளுகிறவர். ஆகாரம் சொல்லும்போது வெறும் ஆகாரம் மட்டும் இல்ல, அதுல எல்லா நன்மைகளும் இருக்கு. 3வது அந்த ரூத் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றார். உங்களோட இருப்பாராக, இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா இணைப்புக்குள் வைத்தவர். கர்த்தர்
கர்த்தர் உங்களோடு இருப்பாராகங்கிறது அவங்களுடைய புரிதல். ஆனா யோவான் 14:20 வெறும் அவர் நம்ம கூட இருக்கிறது மட்டும் கிடையாது, இது ஒரு இணைப்பாவே மாத்தி இருக்காரு. ஏதோ நம்ம கூடவே இரும் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம் பாருங்க, அப்படி கிடையாது அது. சரியா? நம்ம ஆண்டவரை பார்த்து கூடவே இருங்கப்பான்னா நம்ம சொல்றதெல்லாம் ஒரு குழந்தைக்குரிய அனுபவம். அவர் ஆல்ரெடி கூட தான் இருக்காரு. கூட மட்டும் இல்ல, இன்னும் வேற விதமா நம்மளோட அவர் இணைஞ்சிருக்காரு பாருங்க. நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம், இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கோம். படிங்க யோவான் 14:20, 14:20. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஈமெயில் கொடுப்பா. நான் என் பிதாவிலும் அந்த பிதா நான் என் பிதாவிலும். சோ பிதாவுக்குள்ள இயேசு இருக்காரு, இயேசுவுக்குள்ள நம்மள வச்சிருக்காரு, நமக்குள்ள அவர் இருக்காரு. பிதாவுக்குள் இருப்பவர் என்னை உமக்குள் வைத்தவர், எனக்குள்ளே வாழ்பவர் நீர்தானையா. பிதாவுக்குள் இருப்பவர் என்னை உமக்குள் வைத்தவர், எனக்குள்ளே வாழ்பவர் நீர்தானையா. ஆவியானவர் மூலம் இதை அறிந்தேனே, ஆனந்தத்தில் மூழ்கி இளைப்பாறுவே. ஆவியானவர் மூலம் இதை அறிந்தேனே, ஆனந்தத்தில் மூழ்கி இளைப்பாறுவே. அப்பா அம்மா மூத்தண்ணன் அரவணைப்பினிலே, அப்பா அம்மா மூத்தண்ணன் அரவணைப்பினிலே, அன்பு ஜீவன் ஒளியில் மூழ்கி அதை மகிழ்ந்திடுவே. அன்பு ஜீவன் ஒளியில் மூழ்கி அதை மகிழ்ந்திடுவேன். எல்லாருமாக கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே வாழ்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே வாழ்கிறார். முற்காலத்தில் மறைக்கப்பட்ட ரகசியம் இது, முற்காலத்தில் மறைக்கப்பட்ட ரகசியம் இது. இந்த நாட்களில் நமக்குத்தானே வெளியானது, இந்த நாட்களில் நமக்குத்தானே வெளியானது. திருத்துவ தேவனின் அரவணைப்பு வீணானது, திருத்துவ தேவனின் அரவணைப்பு வீணானது. இயேசு பிதாவுக்குள்ள, அந்த இயேசுவுக்குள்ள நீங்க நானு, உங்களுக்குள்ள எனக்குள்ள அவர். இப்படி ஒரு பிரிக்கப்பட முடியாத இணைப்புக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறவர் தான் நிறைவான பலனை கொடுப்பேன்னு சொல்றாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்ன நேர்ந்தாலும், என்ன நடந்தாலும், ஒன்னே ஒண்ணுதாங்க ரியல். என்ன தெரியுமா? நம்ம அவருக்குள்ள இணைப்புல இருக்கிறோம். நம்ம எங்கேயும் தொலைஞ்சு போகல, நம்ம எங்கேயோ வெளியே இல்ல. பிளைட்ல போறோம், பிளைட்ல போயிட்டே இருக்கும்போது நீங்க தப்பி தவறி விழுந்தா கூட எங்கதான் விழுந்திருக்கீங்க? பிளைட்டுக்கு உள்ள. அதே மாதிரி வாழ்க்கையில ஏதோ ஒரு தடுமாற்றம், இல்ல ஏதோ ஒரு விழுகை, ஏதோ ஒண்ணு நடந்தா கூட அப்படி நடந்துட்டதுனால நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு இல்ல. அதெல்லாமே எங்கதான் இருக்கு? அவரோட இருக்கிற இணைப்புக்குள்ளதான் இருக்கு. அந்த நடந்த அந்த நஷ்டத்தை சூப்பராக்கிடுவாரு, இருள வெளிச்சமாக்கிடுவாரு. காயப்பட்டிருந்தா அந்த காயத்தை சுகமாக்கிடுவாரு. மரணமே நேர்ந்தா உயிரோட கொண்டு வந்துருவாரு. ராமீன் சொல்லுங்க. சந்தோஷமா ராமீன் சொல்லுங்க. நரகமே உன் வாழ்க்கையில வந்தாலும் அதை பரலோகமா மாத்திடுவாரு. ஏன்னா அது எல்லாமே எங்கதான் இருக்கு? அவருடைய இணைப்புக்குள்ள. தைரியமா சொல்லுங்க. நானு வெளியே இல்ல, இணைப்புக்குள் இருக்கிறேன்.
இன்னைக்கு இனிப்பான செய்தியே என்னது? இணைப்பு. இணைப்பு தான் இனிப்பு. நாலாவது, அதே இந்த ரூத் 2:4. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். அடுத்தவர் யாருங்க? ஆசீர்வதிக்கிறவர். எபேசியர் 1:3 நமக்கு தெரியும். இந்த ஆசீர்வதித்தல் என்பது இனிமேல் நமக்கு நடக்க போறதில்லை, ஏற்கனவே நடந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நம்ம என்ன பண்ணிருக்காரு? ஆசீர்வதித்திருக்கிறார். சோ ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறவர் தான் என்ன செய்யறாரு? என்ன சொல்றாரு? நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? நிறைவான பலனை கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அடுத்து அஞ்சாவது, அந்த ரூத் 2:20 அவர் யார் அப்படின்னா, ரூத் 2:20. அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவர் யாருங்க? இந்த பிதா யாரு? தயவு செய்கிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா யார்? தயவு. அதாவது நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதான்னு சொல்லும்போது பிதா மட்டும் இல்ல, 3 பேருமே, பிதா குமாரன் பரிசுத்தாவினர் 3 பேருமே அவங்க சேர்ந்து யார்தான்? தயவு செய்கிறவர். அதுல 2 வேர்ட் இருக்கு பாருங்களேன். யாருக்கு? உயிரோடு இருக்கிறவங்க தயவு செய்கிறவர் புரியுது. அடுத்து ஒண்ணு இருக்குல்ல, என்னது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம குடும்பத்துல கடந்த வருஷங்கள்ல நமக்கு அருமையானவர்கள் நம்மளை விட்டு கடந்து போயிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு அவர் செய்யற தயவு என்ன தெரியுமா? அந்த இழப்புகளை அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஈடு செய்கிறதின் மூலமாக தயவு செய்கிறவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமா, தயவு செய்வார். அது மட்டும் இல்ல, அந்த மரணம் அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கும் இல்லையா, அத உயிர்த்தெழுதலாக மாற்றி தயவு செய்கிறவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க. மரித்தோர் சொல்லுங்க. மரித்தோர் உயிரோடு எழுப்பப்படுறத நம்புங்க. சந்தோஷமா சொல்லுங்க. நம்புங்க. அது நடக்கும்னு நம்புங்க. நீங்க சொல்ல சொல்ல அது நடக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல அது என்ன செய்யும்? நடக்கும். சோ நம்ம ஆண்டவர் யாரு? உயிரோட இருக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு தயவு செய்கிறவர் மட்டும் கிடையாது, மரித்தோருக்கும் என்ன செய்கிறார்? தயவு செய்கிறவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த இழப்ப எப்படி எப்படியெல்லாம் அதை ஈடு செஞ்சு காரியங்களை சரி செய்யணுமோ அதை சரி செய்வார். இப்படி தயவு செய்கிற ஒரு கர்த்தர், ஒரு அப்பா நமக்கு இருக்கிறார். எபேசியர் 1:அதிகாரத்துல 5-6 வசனத்துல அப்படிப்பட்ட அந்த தயவை தான் அவருடைய தயவுள்ள சித்தம் அப்படின்னு சொல்லி இருக்கு. எபேசியர் 1:5-6 வசனம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். சோ தயவுள்ள சித்தம், தயவு. ஆறாவது தயவு செய்கிறவர். ஆறாவது அந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம், ரூத் 4:11 இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை பற்றி ஒரு அற்புதமான விஷயம் சொல்லி இருக்கு. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. அவர் யாருங்க? வாழ்ந்திருக்க செய்கிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா யாரு? வாழ்ந்திருக்க செய்கிறவர். அவர் சாகடிக்கிறவர் கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க.
அவர் கொல்லுகிறவர் கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. உன்னை தாழ்ந்து போக செய்கிறவர் கிடையாது. உன்னை தரித்திரமடைய செய்கிறவர் கிடையாது. உனக்கு வியாதியை கொடுத்து அதை பார்த்து ரசிக்கிறவர் கிடையாது. அவர் உன்னை வாழ்ந்திருக்க செய்கிறவர். கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. வாழ்ந்திருக்க செய்வார். வாழ்ந்திருக்க செய்வாருங்க. நல்லா சந்தோஷமா கை தட்டி வாழ்ந்திருக்க செய்வார். வாழ்ந்திருக்க செய்வார். எஸ். பிரியமானவனே, 3 யோவான் 2 குறிச்சுக்கோங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி என்ன செய்கிறேன்? வேண்டுகிறேன். நம்ம அப்பா யாருங்க? நம்மை வாழ்ந்திருக்க செய்கிறவர். இமேஜ் கொடுப்பா. வாழ்ந்திருக்க செய்கிறவருங்க. வாழ்ந்திருக்க செய்கிறவர். எல்லாம் கையை தட்டி. காசு பணம் இல்லாம முகவரி. எல்லாரும் தனிமையில் நாழினத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி. தனிமையில் நாழினத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்த, நான் உடைக்கப்பட்டு கிடந்த, என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை துடைச்சு விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாளும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாளும் பத்தலையே. தைரியமா இருங்க, தைரியமா இருங்க பிரதர், தைரியமா இருங்க சிஸ்டர். நம்ம அப்பா நம்மளை வாழ்ந்திருக்க செய்வார். அவரே நமக்கு ஜீவனாக, தீர்க்க ஆயுசாக, நம்முடைய ஞானமாக, நீதியாக, பரிசுத்தமாக, மீட்பாக இருந்து நம்மளை வாழ்ந்திருக்க செய்வாரு. மரணத்தை தூக்கி எறிங்க, மரண பயத்தை தூக்கி எறிங்க. அவர் நம்மை வாழ்ந்திருக்க செய்கிறவர். இடிச்சதெல்லாம் கட்டுறாரு. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. கடைசியா 7வது அவர் யாரு? அந்த 13-14 வசனத்துல, ரூத் 4:13-14 போவாஸ் அனுக்கிரகம் செய்கிறவர் என்று படுது. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அடுத்தவர் யாருங்க? அனுக்கிரகம் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தீர்க்கதரிசனமான வார்த்தை இது உங்களுக்கு. இன்னைக்குரிய தீர்க்கதரிசன வார்த்தை. ஃப்ரம் டுடே, நாளைக்கு இல்ல, இன்றைக்கு. 2 கொரிந்தியர் 6. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சண்ய நாள். மணி என்ன இப்போ? மணி என்ன இப்போ? டைம் 2025ல இந்த 1ஆம் தேதியில டைம் என்ன இப்போ? 2:11 இந்த காலம், இந்த நேரத்திலிருந்து இதோ இன்றைக்கே, இப்பொழுதே அனுகிரக காலம், இன்றைக்கே ரட்சண்ய நாள். உங்களுக்கு வர வேண்டிய ஒத்தாசை எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வர வேண்டிய ஒத்தாசை எல்லாம் வந்து சேரும். எஸ், வர வேண்டிய ஒத்தாசை. கையை தட்டி எஸ், வர வேண்டிய ஒத்தாசைகள். ஷேகா பாரா. நல்லா ரிசீவ் பண்ணுங்க எல்லாரும். யாரு சும்மா கையை தட்டி எஸ். எஸ் லார்ட். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா இந்த ரூத் புக்ல 7 விதமான தன்மைகளை உடையவராக வெளிப்பட்டிருக்காரு. எப்படி எல்லாம் வெளிப்பட்டிருக்காரு? 1, எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல என்னது? சந்திக்கிறவர். அடுத்தது ஆகாரம் அருளுகிறவர். அடுத்தது
இணைப்புக்குள் வைத்திருக்கிறவர், அடுத்தது ஆசீர்வதிக்கிறவர், அடுத்தது தயவு செய்கிறவர், அடுத்தது வாழ்ந்திருக்க செய்கிறவர், அடுத்தது அனுகிரகம் செய்கிறவர். சரி, இன்னும் ஒரு மேட்டரை சொல்லிட்டு 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை பார்த்தோம்ல. இப்ப ரெண்டாவது ஒரு குறிப்பு எழுதிக்கோங்க. இந்த ரூத் புக்ல யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா இல்லை? நான் உங்களுக்கு சொல்ற இந்த மேட்டர் இந்த விதமா நீங்க பைபிளை படிக்கிற இந்த கண்ணோட்டம் உங்களுக்கு எங்க போனாலும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இப்ப நம்ம படிச்ச இந்த 7 தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா, இப்படிதான் அவர் இருக்கார். ஆனா இதே ரூத்துல கர்த்தரை பற்றி அவர் அப்படி கிடையாது, ஆனா அவர் அப்படி இருக்கிறார்னு சில காரியங்கள் சொல்லி இருக்கு. அவர் அப்படி இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அங்க சொல்லப்பட்டதெல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா இல்லை. சரிங்களா? ஒரு 5 விஷயம் இருக்கு. 5 விஷயம். ரூத் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதெல்லாம் அந்த 1ஆம் அதிகாரத்துல தான் இருக்கு. இந்த அம்மா சொதப்பெல்லாம் பண்ணிட்டு எப்பயுமே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வலி நிறைந்தவர்கள், சொல்லுங்க வலி நிறைந்தவர்கள் மற்றவர்கள் மேல் பழி சுமத்துவார்கள். இன்னொரு முறை சொல்லுங்க, நான் சொன்னதை இன்னொரு முறை. ஒருத்தன் எதுக்கெடுத்தாலும் இல்ல நீங்க உங்களாலதான் ஒன்னாலதான் அப்படி ஆயிட்டேன், உங்களாலதான் அப்படி ஆயிட்டேன், நீ தான் அதுக்கு காரணம் அப்படின்னா சொல்றாங்கன்னா அவங்கள அவங்கள நீங்க தப்பா நினைக்க கூடாது. அவங்க என்ன ஆயிருக்காங்க? பயங்கரமான பெயின்குள்ள இருக்காங்க. அவங்க பெயின் பாடிஸ் வெளியே அப்படி அவங்கள சொல்ல வைக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ வழியில இருக்கிறவங்க எப்பயுமே மனுஷங்க மேல மட்டும் கிடையாது, பழிய தூக்கி யார் மேலையும் தான் போடுவாங்க, கடவுள் மேலையும் போடுவாங்க. அப்படி இந்த பரிசுத்த வேதாகமத்துல இப்படி வலி நிறைந்தவர்கள் கடவுள் மேல போட்ட அநேக பழிகள் அவர் தான் அப்படி செஞ்சாரு அப்படின்னு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பைபிள்ல போட்டிருக்கு அப்படி நம்மள என்ன பண்ணுவோம்? ஆமா ஆமா ஆண்டவர் அப்படி செய்வாரு, அந்த வசனம் அப்படி சொல்லுது, பைபிள்ல போட்டிருக்குன்னு நம்பிட்டு இருப்போம். நோ, அதெல்லாம் அவர் அப்படி இல்லைன்னு காட்டதான் இயேசு வந்தார். 1:13 முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா இப்படி இல்லை. படிங்க. அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால். என்னவா கர்த்தருடைய கை? யார் சொல்றது? வழி நிறைந்த நகோமி சொல்றாங்க. அப்போ இந்த இடம் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? இது யார் இல்ல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா. எங்க அப்பா இப்படிப்பட்டவர் இல்ல. சோ கர்த்தருடைய கை யாருக்கும் விரோதமாக இல்லை. கர்த்தருடைய கை ஏங்க யாருக்குமே, கெட்டவனுக்கே ஒரு விரோதமா இல்லைங்க. இயேசு சொல்றாரு மத்தேயு 5 44, 45, 46 அங்க பாருங்க. அவர் நீதி உள்ளவர்கள் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார்னு போட்டிருக்கு. அவருடைய கை யாருக்குமே விரோதமா இல்ல. கெட்டவனுக்கே விரோதமா அவர் கை கிடையாது. கெட்டவங்க நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அவங்களுக்கு விரோதமாவே அவருடைய கை இல்ல. இந்த பூமியில யாருக்கும் விரோதமாக ஆண்டவருடைய கை இல்ல. அப்படி பைபிளே போட்டிருந்தாலும் அது நம்முடைய அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது. அது அவங்களுக்கு புரிஞ்சத, அவங்க வழியில அப்படி ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு புரிஞ்சத சொல்லி இருக்காங்க. எங்க இருக்கு அந்த வசனம்? மத்தேயு 5 படிமா. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். முதல்ல யாரு வந்திருக்கு? நல்லவரா தீயோரா?
தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை அப்போ ஆண்டவருடைய கை யாருக்கும் விரோதமாக இல்லை. அப்ப இந்த நகோமி சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் யார் கிடையாது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா, அவருடைய தன்மை இது இல்ல. அடுத்து 20ஆம் வசனம், இரண்டாவது மேட்டர் சொல்ல 20ஆம் வசனம், ரூத் 1:20. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். என்னவா? யார் கட்டளையிட்டதா? நீ பெத்லகேமை விட்டு நீ மோவாபுக்கு போய் அங்க நீ இருந்துகிட்டு அங்க நீ சொதப்புனதுனால வந்த விளைவுதான் உனக்கு அது வந்துச்சு. ஆனா அந்த அம்மா என்ன சொல்றது? யார் இதை பண்ணதா? சர்வ வல்லவர் கடவுள் என்ன பண்ணிட்டாரு? கசப்பை கொடுத்துட்டாரு. நீ டைமுக்கு சாப்பிடாம, நேரத்துக்கு சாப்பிடாம, அல்லது ஹோட்டல்ல இருந்து வாங்கி எல்லாம் ஹோட்டல் ஃபுட்டா சாப்பிட்டு, ஜங்க் ஃபுட்டா சாப்பிட்டு, ஒன்னு டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது, அல்லது கிடைச்சதெல்லாம் அடிச்சு தூக்குறது. அப்படி பண்ணிட்டு வயிற்று வலி, அந்த வலி, இந்த வலின்னு வந்துருச்சுன்னா யார சொல்றது? கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டு இருக்கிறார், இந்த வியாதியினால் அவர் என்னை புடமிடுகிறார். நோ, கிடையாது. சோ அப்ப இங்க நம்ம என்ன எழுதணும்? இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார்னு அந்த அம்மா சொல்லும் போது நம்ம அதுக்கு சொல்ல வேண்டிய ரெஸ்பான்ஸ் என்ன? இது என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா அல்ல, அவர் யாருக்கும் கசப்பை கட்டளையிடாதவர். இன்னும் சொல்ல போனா கசந்ததை மதுரமாக மாற்றுகிறவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்கள் துக்கம் எப்படி ஆகுமா? இயேசு என்ன சொன்னாரு? உங்கள் துக்கம் என்னவா மாறும்? அப்படின்னு அர்த்தம். கசப்பெல்லாம் என்னவா மாறிடும்? மதுரமா மாறிடும். சோ அவர் கசப்பை கட்டளையிடாதவர். இங்க கட்டளையிட்டார்னு தான் போட்டிருக்கோம். ஆனா நீ தீர்ப்ப மாத்தி எழுது. நம்ம அப்பா இப்படிப்பட்டவர் கிடையாது. இயேசு நமக்கு இந்த விதமான அப்பாவை நமக்கு கத்துக் கொடுக்கல. அவர் கசப்பை கட்டளையிடாதவர். உங்க யாரு வாழ்க்கையிலையும் இதுவரைக்கும் அவர் கசப்பை கட்டளையிடல, இனிமேலும் கட்டளையிட மாட்டார். நம்ம ஏதோ சொதப்புனதுனால வந்த, நம்ம பண்ண ஏதோ மிஸ்டேக்ஸ்னால வந்த கசப்புகளையும் மதுரமாக மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? சரி, அடுத்து 3வது 21ஆம் வசனம். இந்த அம்மா அதோட விடல. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். அடுத்தவர் யாரா? வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். அப்போ அந்த அம்மா சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி இந்த ஆண்டவர் யாரு? வெறுமையாக்குறவரு. இவங்க நிறைவா போனாங்களா, அவருக்கு இவங்க நிறைவா போனது பிடிக்கல. அதனால என்ன பண்ணிட்டாரு? அவர் கொஞ்சம் பொறாம வந்துருச்சு. அதனால என்ன பண்ணிட்டாரு? நிறைவா போன இவங்களை வெறுமையாக்கிட்டாராம். செய்வாரா அவர்? அப்படி செய்வாரா? அப்ப இது யார் இல்ல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா இல்ல. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் இப்படிப்பட்டவர் இல்ல. அவர் வெறுமையை அல்ல, நிறைவை கொடுக்கிறவர். அந்த இடத்துல நீங்க அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். அவர் யாரு? வெறுமையை கொடுப்பவர் அல்ல, வெறுமையாக்குறவர் கிடையாது. வெறுமையா வந்தவங்களையும் நிறைவாக்குகிற அப்பா அவர். ஏங்க, அந்த இளையகுமாரன் எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திட்டு ஒண்ணுமில்லாம வந்தாங்க. ஒண்ணுமில்லாம வந்தான். ஆனா ஒண்ணுமில்லாம வந்த அவனை என்ன செய்யறாரு? நிறைவாக்குறாரு. அவனுக்கு வஸ்திரம் போட்டு, கொளுத்த கண்டு அடிக்க சொல்லி, பாதரட்சையெல்லாம் போட்டு, மோதிரம் போட்டு, டே நீ என் குமாரன் தான்டா, நீ என்னுடைய குமாரன், நீங்க என்ன கூலிக்காரன் ஒருத்தனா வச்சுக்கோங்க நம்ம சொல்லுவேன்னு சொல்லிட்டு வந்தான்ல. ஆனா அங்க சொல்ல விட்டாரான? சொல்ல விடல. நீ கூலிக்காரன் கிடையாதுடா, நீ என்ன மிஸ்டேக் பண்ணிட்டான், நீ என் பிள்ளை தான்டான்னு சொல்லுகிற ஒரு நல்ல அப்பா.
அப்ப இங்க பைபிள்ல அவர் வெறுமையாக்கினார்னு போட்டிருந்தா நீங்க அதை எப்படி விளங்கிக்கணும்? அவர் வெறுமை ஆக்காதவர், வெறுமையா வந்தவங்களையும் நிறைவாக்குகிறவர். நிறைவாக்குகிறவர். சரி, அடுத்த 4வது அந்த அம்மா அதோட விடல, இன்னும் சொல்லுது. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி. அடுத்து என்ன செஞ்சாரா? அப்படி செய்வாரா? அவர் சிறுமைப்படுத்துறவரா? நீ சிறுமைப்படுறத பார்த்து சிரிக்கிறவரா அவரு? நம்மளே நம்ம பிள்ளை வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருச்சு அப்படின்னா, அந்த மிஸ்டேக் பண்ண அந்த பிள்ளை இப்ப பாருங்க, வண்டியை வேகமா ஓட்டி எங்கேயோ போய் மோதிடுச்சு. அதுக்கு ஒரு அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு வலி ஏற்பட்டுருச்சுன்னா நீங்க அதை பார்த்து சிரிப்பீங்களா? பெத்தவங்க உள்ளம் சிரிக்குமா? பதறுது, கதறுது. நம்முடைய உள்ளமே கதறுமானா இந்த ஆண்டவர் இவங்க ஏதோ பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி அவர் அவங்களை சிறுமைப்படுத்தி சிரிப்பாரா? நீ அங்க தங்குன அந்த இடம் அப்படிப்பட்ட இடம், அதனுடைய விளைவாக நீ சிறுமைப்பட்ட. ஆனா பழிய யார் மேல தூக்கி போடுற? யார் மேல போடுற? கர்த்தர் மேல. அவர் உன்னை சிறுமைப்படுத்திட்டாரு. இது யார் இல்ல? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா அல்ல. அவர் நம்மை சிறுமைப்படுத்த மாட்டார், நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார். சந்தோஷமா ராமின்னு சொல்லுங்க. ஆமா, நம்மளை பெருமைப்படுத்துவாருங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர், யோவான் 12:26 குறிச்சுக்கோங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவன் என்ன செய்வாரு? கனம் பண்ணுவார். கனவீனம் பண்ண மாட்டாரு, சிறுமைப்படுத்த மாட்டாரு, கனம் பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்க. உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கடைசியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா இது இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ள ஸ்டேட்மெண்ட். 5வது தொடர்ந்து படிங்க. சிறுமைப்படுத்தினார். சர்வவல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானே. என்ன செஞ்சாரா? இந்த கிளேசப்படுத்துறதுனா என்ன? திருவிழியத்தில் அதை பார்த்துருவோமா? பார்த்துட்டு முடிச்சிருவோம், அவ்வளவுதான். கிளேசப்படுத்தினார்னு போட்டிருக்கு அப்படின்னா அளவப்பார்னு அர்த்தமா? என்னம்மா? இல்ல அந்த அந்த திருவிழியத்தில் படிங்க, யாராவது எடுங்க. அந்த இடத்துல தவிக்க விட்டுருவார்னு அர்த்தமா இல்ல என்ன? கிளேசப்படுத்தினார். நிறைவுடன் இங்கிருந்து சென்றேன், ஆனால் ஆண்டவர் என்னை வெறுமையாய் திரும்பி வர செய்தார். ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டார். என்ன பண்ணாரா? தண்டித்து விட்டார். தண்டித்து விட்டாரா? நமக்கும் கூட நிறைய நேரங்களில் நமக்கு சில பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் வரும்போது கர்த்தர் தண்டிக்கிறாரோ? நம்முடைய மைண்ட் தான். ஆனா நம்முடைய அப்பா தண்டிக்கிறவர் அல்ல, அவர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். பைபிள்ல போட்டிருங்க, நாங்க செஞ்ச, சங்கீதக்காரன் சொல்றாரு, நாங்க செஞ்ச பாவத்துக்கு தக்கதா நீங்க எங்களை தண்டிச்சீங்கன்னா நாங்க யாருமே உயிரோடு இருக்க முடியாது. சோ ஆண்டவராகிய இயேசு நமக்கு காண்பித்த பிதா தண்டிக்கிறவர் அல்ல, மன்னித்து சேர்த்து கொள்ளுகிறவர். அவர் தண்டிக்கிறவர் கிடையாது, அவர் அடிக்கிறவர் கிடையாது, தண்டிக்கிறவர் இல்ல, அவர் மன்னித்து சேர்த்து கொள்ளுகிறவர். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம செஞ்ச இந்த தப்புக்கெல்லாம் விளைவுகள் வரும்போது அவர் தண்டிக்கிறார். உண்மை என்ன? நம்ம செய்யற அந்த தப்புகள், நம்ம செய்யற மிஸ்டேக்ஸ் நமக்கு தண்டனையா மாறுது. ஆனா அவர் எந்த சைடுல இல்ல? அந்த தண்டிக்கிற சைடுல அவர் இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த தண்டிக்கிற மாதிரியான
அந்த விளைவுகள் வரும்போது அந்த இருக்கிற நிலைமையில அப்பான்னு கூப்பிட்டுட்டா மன்னித்து சேர்த்து கொள்ள தயவா இருக்கிற ஒரு நல்ல அப்பா நமக்கு இருக்கிறார். சந்தோஷமா ஆமீன் சொல்லுங்க. ஆமா. அப்போ தண்டிக்கிறவர் கிடையாது, கிளேசப்படுத்துறவர்ங்கிற இடத்துல தண்டிக்கிறவர் கிடையாது. நம்ம அப்பா தண்டிக்கிறவர் இல்லை. நான் இத்தனை இல்லைன்னு சொன்னேன்ல, 5 மேட்டர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதா இல்லை. என்னது? அவர் கை விரோதமா இல்ல, அப்படிப்பட்டவர் அவர் கிடையாது. இரண்டாவது, கசப்பை கட்டளையிடுகிறவர் இல்ல. அடுத்தது, வெறுமையாக்குகிறவர் இல்ல. அடுத்தது, சிறுமைப்படுத்துறவரும் இல்ல. அடுத்தது, தண்டிக்கிறவரும் இல்ல. யாக்கோபு 1:17 இப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்றதுக்குரிய ஒரே வசனம் யாக்கோபு 1:17 படிச்சு முடிப்போம். படிங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்படி சொல்லிட்டு அதோட நிறுத்தினா பரவாயில்ல. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அந்த நிழல் கூட இல்லையா? மாறுதல், வேற்றுமை, என்னுடைய நிழல் கூட இல்லை. சோ இந்த ரூத்துல சொல்லப்பட்ட இந்த 5 விதமான காரியங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுவுமே நம்ம அப்பா கிட்ட இல்ல, எங்க குடும்பத்துக்குள்ள அப்படி கிடையாது, நாங்க அப்படி இல்லப்பா, எங்களை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்பா யாருங்கிறத காட்டுறதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமா. இப்போ ஒரு குஷ்டரோகியை பார்த்து, உன்னை பிதா தண்டிச்சிருக்காருப்பா, நான் உன்னை சுகமாக்கலாம் முடியாது, நீ ஒரு 40 நாள் உபவாசம் போடு, உன் மேல அவர் இறங்குறாரா பார்க்கலாம் அப்படின்னு இயேசு எங்கேயாவது சொல்லியிருந்தார்னா, இந்த ரூத் இந்த நகோமி சொன்னதை நம்ம ஏத்துக்கலாம். அப்படி எங்கேயாவது சொன்னாரா? குஷ்டரோகியை பார்த்து சொன்னாரா? இல்ல வேற நிறைய வியாதி உள்ளவங்களாம் வந்து, ஒருத்தன் பாவம் செஞ்சவன் வந்தாங்க, அவனை கூட பார்த்து என்ன பண்ணா தெரியுமா, நீ பாவத்தை சரி பண்ணிட்டு உன்னை சுகமாக்குன்னு சொல்ல. நான் நினைக்கிறேன் இந்த திமிர்வாதக்காரன் 38 வருஷமா அவனை கூட சுகமாக்கிட்டு, முதல்ல சுகமாக்கிறார், ஆக்கிட்டு அப்புறமா அவனை தனியா சந்திச்சு சொல்றாரு, உனக்கு அதிக கேடானதொன்றும் வராம இருக்கும்படியா இனி என்ன செய்யாத. ஆமா. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம், நீ முதல்ல செய்யறத சரிப்படுத்த, அதுக்கப்புறம் வியாதி நீங்கும். இல்ல, முதல்ல அவனுக்கு என்ன தேவை? சுகம். சரிங்களா? So brothers and sisters, நம்ம அப்பாவுடைய ஹார்ட், இருதயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன், இதெல்லாம் நீங்க இதெல்லாம் கேட்டு பரவசப்பட்டு எங்களுக்கு இப்படி ஒரு அப்பா இருக்காரு அப்படின்னு நீங்க மகிழ்றீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பண்ற அந்த பிரசங்கத்தை துரைத்தனங்கள் கேட்குது, அதிகாரங்கள் கேட்குது, தீய வல்லமைகள் கேட்டு நடுங்குது, பாதாளத்தின் சேனைகள் நடுங்குதுங்க, பாதாளத்தின் சேனை ஆட்டங்கானுது. எனக்கு தெரியும் திருத்துவ தேவன் என்ன நிச்சயமா அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அப்ரிஷியேட் பண்றாங்க என் கூட நின்று. பரவாயில்லப்பா, பரவாயில்ல, என்னை பத்தி நீ சொல்ல வேண்டிய பிரகாரமா உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ சொல்ற, நாங்க உனக்கு தேங்க் பண்றோம்னு எனக்கு அவங்க சொல்றாங்க. இப்படியெல்லாம் செய்யாத, கசப்பை கட்டளையிடாத, சிறுமைப்படுத்தாத, வெறுமையாக்காத, தண்டிக்காத, கையை விரோதமாய் நீட்டாத நல்ல அப்பாதான் நிறைவான பலனை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்காரு. எழுந்து நிற்போம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும்
இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. கவனிங்க கவனிங்க. இப்ப நான் சொன்ன இதெல்லாம் எப்படி நமக்கு இது புரியும்னா, இதுக்கு தான் ஒரு கண்ணாடியை போட்டு பைபிள் படிக்கிறோம். எந்த கண்ணாடி? என்ன கண்ணாடி? ஜீசஸ், யெஷுவா, இயேசுங்கிற கண்ணாடியை போட்டு பைபிளை படிச்சா பைபிள் நமக்கு இந்த விதமா நமக்கு புரியும். சரியா? பெருமையாக்குவார், சிறுமைப்படுத்துவார், இதெல்லாம் பைபிள்ல தானே போட்டிருக்கு. அப்ப அதெல்லாம் எனக்கும் நடக்கும் நீங்க நம்புனீங்கன்னா, கற்பனை தெய்வம், கற்பனை தேவன் ஒருத்தர் இருக்கான். நம்ம 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 உண்டு பண்ணி வைக்கிற அந்த கற்பனை தேவன், அவன் என்ன பண்ணுவான்னா, அவனை பயன்படுத்தி பிசாசு நம்ம நம்புற அந்த கசப்பை கட்டளையிடுறது, வெறுமையாக்குறது, இதெல்லாம் அந்த பிசாசு செய்வான். நம்ம என்ன நினைப்போம்? யாரா பண்றது? இயேசு செய்யறாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவர் அப்படி செய்ய மாட்டார். அவர் அப்படி செய்கிறவர் அல்ல. தைரியமா சொல்லுங்க, எங்க அப்பா இங்க சொல்லப்பட்ட 5 விதமான காரியத்தை செய்ய மாட்டாரு. செய்கிறவர் கிடையாது. அன்னைக்கும் செய்யல. சொல்லுங்க, அன்னைக்கும் செய்யல, இன்னைக்கும் செய்யல, இனிமேலும் செய்ய மாட்டாரு. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி அப்பாவை செலிப்ரேட் பண்ணுங்க. அப்பாவை செலிப்ரேட் பண்ணுங்க. எஸ், எல்லாரும் தேங்க்யூ அப்பா. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடிசனம் இருந்தாலும், உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடிசனம் இருந்தாலும், இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க என் தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு என்ன மன்னிக்க வந்த. எஸ், உம்மை புகழ ஒரு நாவு கட்டளையே. உம்மை ஆராதிப்பேன் என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு கட்டளையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாடுவது நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி தனிமையில் நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய், நான் உடைக்கப்பட்டு என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு. உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை பாட உம்மை புகழ ஒரு நல்ல சத்தமா கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஷேபாரா பாரா 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 ஷேகரா பாரா 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 கரா பாரா ஷேபரா பாரா 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 பாரா. கைகளை உயர்த்தி ஆழம் உயரம் நீளம் வீதியில், ஆழம் உயரம் நீளம் வீதியில், ஆர்க்கு கிரகிப்பார் ஆர்க்கு கிரகிப்பார். மம மனாளா நின்றே மத்தாலு, மம மனாளா நின்றே மத்தாலு. இறையுன்னே உள்ள மின்னேரம், நிறையுன்னே உள்ள மின்னேரம். ஜாப் பண்ணுங்க, மைக்ல ஜாப் பண்ணுங்க.
ஸ்தோத்திரம் பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவரே, இந்த நாளில கர்த்தாவே நீர் எங்களோடு பேசின கிருபைக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு நிறைவான பலனை நீர் அருள்கிற தேவனாய் இருக்கிறதுக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே சந்திக்கிற தேவனாய் ஆண்டவரே இருக்கிறீரப்பா, அதுக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எங்களுக்கு ஆகாரம் அருளுகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, அதுக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்மையானவைகளை அப்பா ஒரு குறைவும் இல்லாமல் நீர் எங்களுக்கு அருளுகிற தேவனாய் இருக்கிறதுக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இணைப்புக்குள் நீர் எங்களை வைத்திருக்கிறதுக்காய் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அப்பா, அதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு தயவு செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை வாழ்ந்திருக்க செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிற தேவனாய் இருக்கிறதுக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பிதாவே துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கை எங்களுக்கு விரோதமாக இல்ல. அப்பா, அதுக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கசந்த வாழ்க்கை நீ மதுரமாக நீ மாற்றுகிறவர். அப்பா, அதுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, நிறைவாய் நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவன். அப்பா, நீர் எங்களுக்கு நிறைவாய் கொடுக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை சிறுமைப்படுத்துகிற தேவன் அல்லப்பா. அப்பா, நீர் எங்கள் பேரை பெருமைப்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை கனம் பண்ணுகிற தேவன். ஆண்டவரே அப்பா, அதுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீ கண்டிக்கிறவர் அல்ல. ஆண்டவரே, நீ மன்னித்து எங்களை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை அணைத்துக் கொள்ளுகிற தேவன். அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, நன்மையான எல்லா ஈவுகளையும் ஆண்டவரே அப்பா ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நீ இறங்கி வர பண்ணுகிற தேவன். ஆண்டவரே அப்பா, துதிக்கிறோம். உம்மிடத்துல யாதொரு வேற்றுமை நிழலு கூட இல்ல. ஆண்டவரே அதுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த 2025 ஆண்டு முதல் நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்க கூட்டி சேர்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்தவர்களை வழிநடத்தும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, பாஸ்டருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். நல்ல சுகபலன் ஆரோக்கியங்களை கொடுத்து கர்த்தர் வழிநடத்தும்படியா செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இஸ்ராயேல் Adonai Eloheinu Adonai Echad Shema Yisrael Adonai Eloheinu Adonai Echad Shema Israel Adonai Eloheinu Adonai Echad. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகலபகாரம் இருவாதே. அவன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவு குலக்கி மீட்டு என்னை கிருபையினால் நாடி முடி சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குறார். கழுவுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். இடது இதயத்தில் வைத்து வலது ஆண்டவராக உயர்த்தி, இவரே கேகா யாவே வைஷ்மரேகா யாயேரியாவே பனாவலேகா விக்னேகா ஈசாயாவே பனாவலேகா வயாசம்லேகா ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் ஷாலோம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் யெஷுவா ஹமஷியாவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் சதா காலங்களிலும் நம்முடைய சல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பதாக. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய
சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவர், நிறைவான பலனை கொடுக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா, எல்லா விதமான வியாதிகள், பலவீனங்கள், தரித்திர நிலைமைகள், கடன்கள், மரண பயம், இவை எல்லாவற்றிற்கும் விலக்கி அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமாக இருந்து இயேசு வருகிற வரைக்கும் நம்மை வாழ்ந்திருக்க செய்வாராக. 3 ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். உம்மை ஆராதிப்பேன். கை கால அசைச்ச வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு. இன்னொரு கூட, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. எல்லாருக்கும் ஷாலோம், நிறைவான பலன் அப்பா கொடுப்பாரு. சோ ஸ்நாக்ஸ், டீ எல்லாம் இருக்கு. அப்புறம் கேலண்டர்ஸ், வாக்குத்தத்தம், இது எல்லாம் இருக்கு. எல்லாம் நீங்க வாங்கிட்டு நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக கடந்து போங்க. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டுமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். அப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஷலோம். பிரைஸ் தி லார்ட்.